ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திசாபுக்தி அந்தர பலன்கள் என்ன செய்ய போகிறது, எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாதிரி, உங்களுக்கு 2 கூடிய சந்திரனுடைய திசையில நீங்க சூப்பரா இருந்திருப்பீங்க, நல்லா பணம் வந்திருக்கும். ஆனா இவங்கள்ட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய கடன் வாங்குவாங்க. இவர்களை போல கடன் வாங்குறவன் ஒருத்தர் பிறந்து தான் வரும். இவர்களுடைய வாழ்க்கையில இந்த புதனுடைய பீரியட் தான் வீடு கட்டியிருப்பாங்க. முக்கியமாக அவங்களாம் அம்மா பிரியர்கள். ஏன்னா 2 கூடிய சந்திரன் இல்லையா, மிதுன லக்னத்துக்காரங்களாம் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்பாலாம் தேவையில்லை, அம்மா தான் பிரியம். தான் வேலை செய்கிற இடத்துலையே லவ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த பொண்ணையும் டைவர்ஸும் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த சனி திசை உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே நீங்கள் போதும்னு ஆகிடும். இப்போ 7-10 கூடைய குரு பகவானுடைய திசை வரும்பொழுது தான் இவங்க வாழ்க்கையில் பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திசாபுக்தி அந்தர பலன்கள் என்ன செய்ய போகிறது, அது என்ன திசாபுக்தி, இது யார் புதுசாக இருக்கா அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னு முடிவு பண்ணுறது யார்? கடவுள். அந்த கடவுள் ஒரு அதிகாரிகளை அனுப்பி வச்சிருக்காரு. அந்த அதிகாரிகள் யார்? அவங்க தான் கிரகங்கள். அவங்களுடைய திசாபுக்தியில் இப்போ எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கல்யாணம் நடக்கிற நேரம் வந்தால் தான் கல்யாணம் ஆகும். உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வந்தால் தான் வீடு கட்ட முடியும். வேலை கிடைக்கிற நேரம் வந்தால் தான் வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. இதான் அந்த உலகத்தின் நியதி. ஸோ உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தூக்கிட்டு போய் இந்த விஷயம் நடந்துடும். அதெல்லாம் தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 2 கூடிய சந்திரனுடைய திசையில் நீங்கள் சூப்பராக இருந்திருப்பீங்க, நல்லா பணம் வந்திருக்கும். பொதுவாகவே இந்த மிதுன லக்னத்துக்காரங்க யாருன்னா, இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஏதாவது வாங்கி கொண்டு அவங்களுக்கு பணமாக மாற்றுறது, அவங்களுக்கு எல்லா கலைகளும் வரும் மிதுன லக்னத்துக்காரங்க மட்டும். ஆனால் இவங்கள்ட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய கடன் வாங்குவாங்க. இவர்களை போல கடன் வாங்குறவன் ஒருத்தன் பிறந்து தான் வரணும், அவ்வளோ கடன் வாங்குவாங்க. அது தைரியமாக கடன் வாங்குவாங்க. 10 லட்சம்னாலும் தைரியமாக கடன் வாங்கிடுவாங்க. பார்த்துக்கலாம் சார் 10 லட்சத்துக்கு 10 வருஷம் தானே, பொறுமையாக கட்டிக்கிட்டா போகுது, இப்போ என்ன அப்படின்னு தைரியமாக இருக்கும். இவர்களை மாதிரி தைரியம்லாம் யாராலையுமே முடியாது. அப்போது 6-10 கூடிய அந்த செவ்வாயோட பீரியட் அதெல்லாம் பொறுமையாக வரும். இப்போ இந்த சந்திரனோட திசையில் அப்போ பணம் நிறைய கொட்டும், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இந்த சந்திரனோட பீரியட் தான். பெரும்பாலும் வேணால் பாருங்கள், ரிஷப லக்னத்துக்காரங்க, இது மிதுன லக்னத்துக்காரங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு இசைக்கருவி ஒன்று இருக்கும். அவங்க வீடே ஒரு டிசைன்டாக இருக்கும். அவங்க ஒரு டப்பா மாதிரி வாசலில் தோட்டம்லாம் இருக்கும், அங்கே ஒரே செடிகள்லாம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு இதெல்லாம் வருவாங்க, பறவைகள், இந்த அணில் குஞ்சு இதெல்லாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டை ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மிதுன லக்னத்துக்காரங்களோட ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி கலை உணர்வு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். 2 கூடிய சந்திரனுடைய பீரியடில் இவர்களுக்கு பெரும்பாலும் வரும். நல்லா சமைப்பாங்க, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லா வரும். அந்த பீரியடில் தான் சமைச்சிருப்பாங்க. இவங்களை சமைக்க விட்டிங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க இந்த மிதுன லக்னத்துக்காரர்கள். இவர்களுடைய பீரியடில் தான் இவங்களுக்கு பணம் வருகின்ற சந்திரனோட திசையில் பணம் வரும். ஓகே, அப்போது அடுத்ததாக இவர்களுக்கு அப்போ சந்திரன் என்பவர் நீரை போன்றவர், ஓடிக்கிட்டே இருக்கிறவர். இப்போ மிதுன லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் நிறைய படிக்கிறது இல்லை. என் அனுபவத்தில் படிப்பை பாதியில் நிறுத்தினவங்க, தண்ணீர் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அப்போ திடீர்னு என்ன பண்ணுவாங்க, எம்பிஏ பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கம் எம்ஏ ஆர்ட்ஸ் படிப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் சைக்காலஜி படிப்பாங்க. என்னங்க நீங்கள் ஏதாவது ஒன்று படிங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் பிடிச்சதெல்லாம் படிப்பேன் அப்படிங்கிற குணமுடையவர்கள் இந்த மிதுன லக்னத்துக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த புதனுடைய பீரியட் தான் வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ நான் காசு வர இந்த பீரியட் சொன்னேன், இவர்கள் நிறைய கடன் வாங்குவாங்கன்னு சொன்னேன், நிறைய ட்ராப்பில் மாட்டுவாங்கன்னு சொன்னேன். இவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புதனுடைய பீரியடில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. இவரோட வீடு கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, முன்னாடி ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். அப்போ போயிட்டு திரும்பிலாம் வர முடியாது, அப்படி போயிட்டு அப்படி சுற்றி அப்படியே அந்த அந்த எண்டில் தான் வரணும். அப்படி லாஸ்ட் வீடு ஒத்தையடி பாதையாக இருக்கும். உங்கள் வீடு வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா காரணம்னா, அந்த 1-4 கூடிய புதனுடைய பீரியடில் தான் இவங்க வீடு கட்டியிருப்பாங்க. புதன் இப்படிப்பட்ட வீடு அமைப்பை தான் கொடுப்பார். பெரும்பாலும் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்த வீடாக இருக்கும் இவர்களுக்கு. அந்த பீரியடில் இந்த 17 வருஷமும் வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் போன்றவையெல்லாம் இவர்களுக்கு சூப்பராக இருக்கும். தம்பி மேலே ரொம்ப பிரியமுடையவர்கள் இவர்கள் தான் இந்த மிதுன லக்னத்துக்காரர்கள். ஏன்னா சரி, அதெல்லாம் அப்புறம் வரலாம். இப்போ 4 கூடிய புதனுடைய பீரியடில் என்ன நடக்கும், மிதுன லக்னத்துக்காரங்கள்லாம் ஒரு வக்கீலை போன்றவர்கள். இவர்களை இறக்கி விட்டிங்கன்னா கோர்ட்டில் போய் பேசி கொண்டு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. அவ்வளோ அழகாக வாதம் பண்ணுவாங்க.
இவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் வாதம் பண்ணுவாங்க. அது அது வந்து இது எப்படி இது இப்படி அது இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன, மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு வாத திறமை ரொம்ப அதிகம். ஒரு கேஸுக்குள்ளே ரொம்ப அர்த்தமாக அதுக்குள்ளே பூந்து பேசுவாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். இந்த 4 கூடிய புதனுடைய பீரியட் தான் உயர்கல்வி, உயர் பதவி இதெல்லாம் நடக்கும். இவங்க நாலேஜை கொண்டு நடக்கும். இவங்க இந்த சீட்டு பிடிக்கிற விஷயத்திலிருந்து, பக்கத்தில் அம்மா சீட்டு பிடிக்கிற விஷயத்திலிருந்து, முக்கியமாக இவங்களாம் அம்மா பிரியர்கள். ஏன்னா 2 கூடியவன் சந்திரன் இல்லையா. மிதுன லக்னத்துக்காரங்களாம் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்பாலாம் தேவையில்லை, அம்மா தான் பிரியம். ஸோ அப்போது புதனுடைய பீரியடில் தான் இவங்க வீடு கட்டுவாங்கன்னு சொன்னேன். அந்த வீடு எப்படி இருக்குன்னா, அது அமைப்புன்னு நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்குன்னு. இந்த புதனுடைய பீரியடில் நல்ல வித்தை நிறைய படிப்பாங்க, கற்றுக்கிட்டே இருப்பாங்க. சித்தர்களை வழிபாடு செய்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு குருமார்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இன்பில்டாகவே வரும். இந்த 4 கூடியவன் பெரும்பாலும் வாங்க இந்த புதன் திசையில் தான் இவர்கள் கார் வாங்கியிருப்பாங்க. இந்த புதன் திசையில் கார் வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி லேண்டு வாங்கியிருப்பாங்க. இந்த போன்ற நல்ல விஷயங்கள். அப்புறம் மிதுன லக்னத்துக்காரங்க இவங்களே ஒரு வைத்தியம் பார்ப்பாங்க. கை வைத்தியத்தில் கை தேர்ந்தவர்கள் இவர்கள். ஏன்னா ராசி லக்னாதிபதியே புதன். புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடனுக்காரகன் ஜோதிட. அதனால தான் இவங்களுக்கு கடன் இவங்களோட தீரவே தீராது. ஆனால் மிதுன லக்னத்துக்காரர்கள் பெரும்பாலும் வைத்திய சாஸ்திரத்தில் நிபுணர்கள், பேச்சுக்கள் நிபுணர்கள். பெரும்பாலும் பாருங்க மிதுன லக்னத்துக்காரங்க இந்த சுக்கிர திசை இருக்கு பாருங்க, இந்த 5 கூடிய யோகாதிபதி சுக்கிர திசையில் தான் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்க அந்த பீரியடில் இவர்களுக்கு யோகங்கள் நடக்கும். சுக்கிர திசையில் குரு புக்தி, அந்த புக்திலாம் அப்புறம் வரலாம். ஸோ இப்போது இந்த சுக்கிர திசையில் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் எல்லாம் வருகிறது. அந்த பெரும்பாலும் இவர்கள் டிரைவர்ஸாக இருப்பாங்க. கார் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பல பேர் வக்கீலாக இருப்பாங்க, பல பேர் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதாவது வந்து இந்த அழகு நிறுவனம்லாம் நடத்தி அந்த மாதிரி முகத்தெல்லாம் அழகுபடுத்திட்டு அப்படி போடுற மாதிரி அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா 5 கூடியவன் வந்து சுக்கரனாக இருப்பதால், சுக்கரனாலே ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கிறது. அப்படி பார்த்தா எப்பொழுதுமே இவங்க வந்து ஒரு பந்தாவாகவே இருப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா சுக்கரனோட திசை வந்து பார்த்திங்கன்னா தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வது தான் பிரதானமாக இருப்பாங்க. அந்த காரை உட்காந்து கப்பல் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இவருடைய எண்ணங்கள் எல்லாம் லக்ஸுரி காரு, லக்ஸுரி விஷயங்கள்லேயே இருக்கும். இதான் அந்த சுக்கரனோட திசை தருகின்ற விஷயம். நிறைய லவ் பாடல்கள் இவங்க ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட அந்த சுக்கர திசையில் தான் உட்காந்து லவ். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். அதே அடடடா ஒரே லவ்ஸ் தான். லவ் லெட்டர் எழுதுகிற பசங்க இவங்கெல்லாம். இவர்கள் எல்லாருமே லவ் லெட்டர் எழுதுகிறவங்க. காரணம் மற்றவங்கெல்லாம் அதுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் போனால் இவர்கள் இன்னும் பழைய விஷயங்களில் ரொம்ப விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. பாருங்க, அதுதான் சார் அழகு. இப்போவுமே சொல்கிறேன் சார், காதலுக்குன்னு ஒரு இது இருக்குது சார், சில ப்ரோட்டோகால்ஸ். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்துருந்தாலும் அந்த லெட்டர் எழுதி கொடுக்குற சுகமே சுகம் சார். அந்த மாதிரி கொஞ்சம் பழமையில் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி இவங்க மஞ்சள் சட்டை போட்டால் எங்கேஜ்னு அர்த்தம், சிவப்பு சட்டை போட்டால் ஆப்போசிட்னு அர்த்தம், பச்சை சட்டை போட்டால் ஐம் ஃப்ரீன்னு அர்த்தம்னு லவ்வர்ஸ் டே நம்புற பாய்ஸ் இவங்களாம். ஸோ இவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வெள்ளாந்தியான நல்ல பசங்க. ஸோ அப்போ அந்த சுக்கரனோட பீரியடில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அவங்க லவ்வோட லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் இவருடைய வாழ்க்கையில் அந்த காதலிக்கிற பெண் வந்து வேலை செய்கிற இடத்துலேருந்தே கிடைச்ச பெண்ணாக இருக்கும். இதான் அவங்க வாழ்க்கையில் வந்து ட்விஸ்ட்டு. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போது இவர்களுக்கு 6 கூடிய செவ்வாயோட பீரியட் ஆக்சிடென்ட் ஆகும். இந்த புதனுடைய பசங்களாகப்பட்ட இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு காலில் அடிபடுறது, கை உடையிறது, கால் உடையிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய் திசையில் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். நீ செக் பண்ணி பாருங்கள். செவ்வாய் திசை இவர்களுக்கு வழக்கு வரக்கூடிய திசையாக இருக்கும். இவர்கள் கண்டிப்பாக வழக்கை சந்திப்பார்கள். அந்த வழக்கு இவர்கள் மனைவி போட்ட வழக்காக இருக்கும். அதாவது அது பெரும்பாலும் டைவர்ஸ் வழக்காக இருக்க வாய்ப்பு அதிகம். அது பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பு அதிகம். அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் திசையில் இவங்களுக்கு வழக்கை சந்திப்பாங்க. கோர்ட்டு கேஸு, ஜாமீன் இதெல்லாம் இவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த திசை செவ்வாய் திசை. செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரைட்டு, போலீஸ்கார் வீட்டுக்கு வந்துட்டார், வணக்கம் போலீஸ்கார் அப்படிங்கிற மாதிரி தான். ரைட் வந்துட்டாங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாருனே போலீஸ் வந்துட்டாச்சுன்னு அர்த்தம். இப்போ 7, 10 கூடைய குரு பகவானுடைய திசை வரும் பொழுது தான் இவங்க வாழ்க்கையில் பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது. அப்போ தான் மிதுன லக்னத்துக்காரங்க, இது என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜும்மாஞ்சி புக்கு மாதிரியே இருக்குது, இது கண்டிப்பாக ஜும்மாஞ்சி புக்கு தான், இந்த பேஜில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இதில் டைஸ் போட்டதுக்கப்புறம் திடீர்னு இந்த ஜும்மாஞ்சி புக்கிலேருந்து 4 இப்பொழுது 2 கொம்புகளுடைய எருது, அது மாதிரி அது கூட பரவாயில்ல, ஒரு நியாயம். உங்களுக்கு மட்டும் 4 கொம்பு வைத்து எருது வந்து குத்தோம். ஜும்மாஞ்சி படத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரியே உங்களுக்கு நடக்கும். அதை விடுத்து திருப்பி ஒவ்வொரு பேஜா குருதிசை வந்துட்டியா ஆக மொத்தம் நல்லவன் என்னடானா ஒரு 2-3 தான் ராம்ஜி சார் சொல்லியிருக்காரு. மீதி இப்போ 7.5 பிடிச்சவனா வராயா. செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சு, அடுத்து குரு திசை வருது. குரு 7, 10 கூடியவர். பெரும்பாலும் பாருங்க மிதுன லக்னத்துக்காரங்க தான் வேலை செய்கிற இடத்துலையே லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணையும் டைவர்ஸும் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் பெரும்பாலும் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 5% தான்.
வேலை பார்த்து 2 பேரும் லவ் பண்ணும்போதே மாட்டிக்கிட்டு வேலையை விட்டவன் தான் இங்கே நிறைய பேர். மிதுன லக்னத்துக்காரர்கள் வாழ்க்கையில் இது டிஃபால்ட்டாக நடக்கும். இந்த குரு திசையில் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணை பிடிச்சி போயிடும், பிடிச்ச இடத்துலையே அவங்க லவ் பண்ணுவாங்க. வேலைக்கு வந்தால் வேலையை விட்டுட்டு லவ் பண்ணுற நீயே அப்படின்ட்டு அனுப்பி விட்ருவாங்க. உங்களே அனுப்பிவிட்டு அந்த பொண்ணையும் அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு நான் ஏன் சிரிக்கிறேன்னா, இதெல்லாம் பார்த்து நொந்து போச்சு. குரு திசையா வேலை போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படின்னா ஃபீவர்னா ஜுரம் வரும், ஜுரம் வந்தால் குளிருச்சுன்னா சளி பிடிக்கும். இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பேரலல் ஆக்டிவிட்டீஸ். அப்போது இந்த குருவனுடைய திசையில் உங்களுக்கு வேலை போயிடும் போன்ற விஷயங்கள். அதே மாதிரி 8, 9 கூடிய இந்த சனியினுடைய பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சனியினுடைய பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப டஃபஸ்ட் பீரியட், வறுமைக்கான பீரியடாக இருக்கும். அந்த 8 சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் இந்த மிதுன லக்னத்துக்காரங்க. பெரும்பாலும் இந்த சனி திசை உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே நீங்கள் போதும் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இதெல்லாம் திசை சொல்லிட்டீங்க சார், அடுத்து புக்தி எப்போ சொல்லுவீங்க? அடுத்த புக்திங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இயர்ஸில் சொன்னோம். அடுத்து கம்மியான இயர்ஸ், இது 20 வருஷம் அப்படின்னா புக்திங்கிறது 2 வருஷம் 3 வருஷம் தான். அடுத்து அந்தரம்ங்கிறது 2 மாதம் 3 மாதம் தான். அப்படி கம்மியாகிட்டே போகும். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி தான் இது. இயர்ஸு திங்ஸ்னு பிக் இயர்ஸு, ஸ்மால் இயர்ஸு, மந்த்ஸு, வீக்ஸு, டேஸு, அப்படி இந்த 9 கிரகங்களும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதான் தசா புக்தி அந்தரம்ங்கிறது பேர். அப்போது என்ன நடக்கும்? புதன் திசையில் சுக்கிர புக்தி, கார் வாங்கின பொன்னாள் அன்றைக்கி தான். ரைட்டு. சுக்கிர திசையில் குரு புக்தி, கல்யாணமான பொன்னாள் அன்றைக்கி தான். உங்கள் காதல் கல்யாணத்தில் போய் முடிஞ்ச நாள் அன்றைக்கி தான். அடுத்தது சூரிய திசையில் சனி புக்தி, உங்கள் அப்பா பெரிய பிராணாகி உங்களை விட்டு பிரிஞ்சு போன நாள் அந்த நாள் தான். இந்த மாதிரி உங்கள் வரலாற்றினுடைய நல்ல பக்கங்கள், வரலாற்றின் கருப்பு பக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், எதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த புக்தியில் நடக்கும். இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன், குட் இவ்வளோ சொன்னேன், பேடு இவ்வளோ சொன்னல, குட்டும் பேடும் சேர்த்து விட்டு இந்த குட்லேயே கொஞ்சம் பேடு ஒரு 2 வருஷம் இதனால் நம்ம பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருப்போம். திரும்ப இப்போ சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எதுக்காக ரொம்ப அழுதமோ அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதுதான் மெச்சூரிட்டியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த 2 வருஷம் நீங்கள் ஏன் சுற்றுனீங்கன்னே தெரியாது. ஏன்னா மிஸ்டர் சனியோட பீரியட் வந்துச்சு, சுற்றுனீங்க. அப்போ என் வாழ்க்கையில் நடந்த புதிர்களுக்கெல்லாம் என்ன சார், எல்லா புதிருக்கும் இதில் பதில் இதில் இருக்குது, அடுத்த புக்தி வந்தால் சரியாயிரும், அந்த மனநிலைக்கு வாங்க. அந்த அடுத்த புக்தி எப்போ சார் வரும்? சொல்ல மாட்டேன். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள், அதில் சொல்கிறேன். உங்களுடைய டெக்கல் சிஸ்டத்தில் கூட பார்க்கலாம். அடுத்த 5வது நிமிடம் என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்க்கறது பெஸ்ட்டு. உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders.